வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 2.3 லமா முதல் கணக்கு. இடைவெளி அமைப்பில் எழுதுக. கீழ்கண்டவற்றை இடைவெளி அமைப்பில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் x greater than or equal to -1 மற்றும் x less than 4, x less than or equal to +5 மற்றும் x greater than or equal to -3. தேர்ட் ஒன் x less than -1 அல்லது x less than 3 +3 -2x greater than 0 அல்லது 3x - 4 லெஸ் தென் +11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண் கோடு வந்து வரைஞ்சிட்டு அதில் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம். ஸோ எண் கோடு -∞ to +∞, -1 இங்கே இருக்குமா, +4 நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, 0ன்னு வச்சுன்னா அங்கே -1 தான் வரும். -1 விட பெரியது பெரியதுன்னு எந்த சைடு போகணும், ரைட் சைடு போகணும். -1 சேர்த்துக்கணும். என்ன ஈக்குவல் இருக்கா, பெரியதுன்னா இங்கே. +4 விட சிறியது 4 சேரலை, அப்போ இங்கேருந்து வரணும். யாருடைய மதிப்புமா இது, எக்ஸ்னுடைய மதிப்பு. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆன்சர், எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 சேர்க்கணும், ஏன்னா ஈக்குவல் இருக்குது, கமா +4 4 சேர்க்கக்கூடாது. ஓகே சாமி. அடுத்தது இதுக்கு ஒரு எண் கோடு வரைஞ்சிக்கிறோம். -∞, +∞, +5 இங்கே இருக்கும், -3 நான் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே 0ன்னு வச்சுட்டேன்னா -5 மற்றும் -5 விட சிறியது. எந்த பக்கம் வாய் திறந்தால் பெருசு, வாய் திறக்கலைன்னா இது எக்ஸஸ் சின்னது. ஸோ +5 சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஈக்குவல் இருக்கு. சிறியதுன்னு எந்த சைடு, லெஃப்ட் சைடு. -3 சேர்த்துக்கணும். எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. பெருசுன்னு எந்த சைடு போகணும், ரைட் சைடு. சிறியதுன்னா லெஃப்ட் சைடு, பெரியதுன்னா ரைட் சைடு. வாய் இந்த பக்கம் தான் திறந்துருக்கு, அப்போ இந்த பக்கம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரெண்டாவது கணக்கு ஆன்சர் -3 சேர்த்துக்கணும். எது ஃபஸ்ட் இருக்குது பாருங்க சாமி, -3 சேர்த்துக்கணும். 2 +5க்கு ஈக்குவல் இருக்கு, +5. ஓகேம்மா. அடுத்தது இதுக்கு என் கூட வரையலாம். -∞ to +∞, -1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், +3 இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இது ஒன்றாவது -1 விட சிறியது. இந்த பக்கம் தான் -1 பக்கம் வாய் திறந்திருக்கு, அப்போ இது சின்னது. எக்ஸனுடைய மதிப்பு தான் பார்க்கணும். சின்னதில் எந்த சைடு, லெஃப்ட் சைடு. ஓகேவா. -1 சேரலை. அடுத்து +3 விட சிறியது. +3 விட சிறியது, அதாவது எந்த சைடு வரும், லெஃப்ட் சைடு வரும். ஸோ -1 அதில் சேர்ந்துடும். அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு எதுலேருந்து சாமி, -∞ +3 வரைக்கும். க்ளோஸ் ப்ராக்கெட்டு, சாரி ஓப்பன் ப்ராக்கெட் சாமி. -∞ to +3, இது ஈக்குவல் டு கிடையாது, அதனால் இந்த ப்ராக்கெட் தான் போடணும். ஓகே சாமி. இங்கே பார்த்தா x ஈக்குவல்ட்டுன்ற வடிவத்துக்கு நம்ம எழுதணும். இங்கே 2 × x இருக்குது. ஸோ -x greater than இந்த பெருக்கல் 2 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். 0/anything = 0. குறியை நான் மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்குது, செல்லம் -2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, +2 மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். மைனஸ் இங்கே வச்சுக்கணும். ஸோ குறியை மாற்றினா எக்ஸ், குறியை மாற்றினா greater than. இது +0 இருந்தாலும் -0 இருந்தாலும் ஒன்று தான். ஓகேவா. இங்கே அதே மாதிரி 3 × x less than -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4 15 வந்துருமா. பெருக்கல் 3 இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 3 1 5 1 3 3 5 15. ஸோ -∞, +∞, இதுதான் அங்கே தான் 0, இங்கே +5 வரும்னு வச்சுக்கலாம். 0ஐ விட சிறியது, 0ஐ விட சிறியது. சிறியதுன்னா லெஃப்ட் சைடு, எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதான் பெருசு, அப்போ எக்ஸ் சின்னதுன்னு அர்த்தம். 5ஐ விட சிறியது, +5ஐ விட சிறியது. சிறியதுன்னு எந்த சைடு, லெஃப்ட் சைடு. அப்போ யார் வந்துடும், இது வந்துடும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு எதை சாமி போகணும், -∞ to 5 +5. ஓகே சாமி. இந்த ப்ராக்கெட் போடணும், அப்படி க்ளோஸ்டு போட்டால் அது சேரணும்னு அர்த்தம். அவ்வளோதான் செல்லம்.